நீங்களும் இந்த கோட் மில்க் வித் சாஃப்ரான் சோப்பை வீட்டில் இருந்தே ரெடி பண்ணி பார்க்கணும் அப்படின்னா என்னோட வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்ம பேஜை மோர் அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து பேஸ் எடுத்திருக்கேன், கிளிசரின் பேஸு. நம்ம வந்து என்ன சோப் செய்ய போகிறோம் அப்படின்னா கோட் மில்க் வித் சாஃப்ரான். ஸோ என்னென்ன தேவையோ நான் வந்து ப்ரீ பிளான்டாக எடுத்து வச்சிட்டேன். சேஃப்ரான், அதுக்கப்புறம் எசென்ஷியல் ஆயில். நான் ஜெர்னியம் எசென்ஷியல் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பேஸை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணணும். மெல்ட் பண்ணதுக்கப்புறம் முக்கால்வாசி மெல்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கோட் மில்க் பவுடர் போடலாம். உங்ககிட்ட பவுடர் இல்லை, நான் கோட் மில்க் பேஸ் வந்து நிறைய ஆன்லைன்லேயே கிடைக்கிது. ஸோ நீங்கள் வந்து கோட் மில்க் பேஸாக கூட வாங்கிக்கலாம். அதை பேஸை வாங்கி கூட கட் பண்ணிக்கலாம் பவுடர் போடுறதுக்கு பதிலாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நான் வந்து எசென்ஷியல் ஆயில் வந்து நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி என்ன எசென்ஷியல் ஆயில் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஜெரனியம் தான் எடுத்திருக்கேன். ஃபைனலாக ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டணும் அப்படின்னா அந்த பவுடர்லாம் அங்கங்கே இருக்கும் இல்லையா, சோப்பில் வந்து அப்புறம் சோப்பு செட் ஆனதுக்கப்புறம் திட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம சாஃப்ரானை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், சோப்பு ரெடி. அப்புறம் ஐபிஎஸ் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம மோல்டில் வந்து ஊற்றிடணும். ஒரு 2 ஹவர்ஸ் வந்து கழிச்சு எடுத்தோம் அப்படின்னா செட் ஆயிரும். இது நீங்கள் மோல்ட்லேயும் ஊற்றலாம், மோல்ட்லேயும் அந்த சாஃப்ரான் போடலாம். இல்லைன்னா நீங்கள் நான் போட்டேன்ல அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும், நீங்களும் வீட்டிலேருந்தே ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எனக்கு வந்து மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த சோப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இது யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கோட் மில்க் வித் சாஃப்ரான் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரேண்டமாக வர கமெண்ட்ஸில் ஒரு 2 பேரை வந்து நான் செலக்ட் பண்ணி இந்த 2 பேருக்குமே நான் இந்த சோப்பை அனுப்பிச்சி வைக்கிறேன். மோர் அப்டேட்ஸ்க்கு நம்ம க்ரீன் லேக் நேச்சுரல்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.